இதோட ஒரிஜினல் வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக விவசாயம் தான். இது வந்து சோலார் மூலமாக லைட் எரிஞ்சு இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது முற்றிலும் ஃப்ரீ. இந்த தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து பிடிச்சி வச்ச தண்ணி. இதில் நம்மளை சுற்றி வெளிச்சம் இல்லைன்ன உடனே இந்த ப்ளூ கலர் லைட் வந்து பட் ஆக்சுவலாக இதை ஒட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, பைக் சகா சேனலில் நம்ம வந்து ஆக்சுவலாக பைக்கை பற்றி பார்த்துட்டு வரோம். நம்மளோட ஒரிஜினல் வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக விவசாயம் தான். விவசாயத்திற்கு தேவையான ஒரு கேஜெட் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேஜெட்னால் ஒரு விவசாயத்திற்கு தேவையான ஒரு மிக முக்கியமான பொருள். இது வந்து நம்ம என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற கேஜெட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதான் அந்த பாக்ஸு. ஓப்பன் பண்ண அப்படியே ஓப்பன் பண்ண இதான் அந்த கேஜெட். இது தகரச்சட்டியை கவுத்தி போட்ட மாதிரி இருக்குது. இது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். வெளியிட்டு இது ஒன்று, இது ஒன்று, இதில் இன்னொரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. வெளியிடு இது ஒன்று. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட்டுக்குள்ளே இருக்குது. இது என்னன்னு இதோட ஃபுல் மெத்தட் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஆன் பண்ணோடனே லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோலார் பேனலோட அட்டாச் ஆகிருக்கு. இது வந்து இதோட ஃபுல் செயல்முறையை நம்ம உங்களுக்கு இப்போ வீடியோ மூலமாக காட்டுறேன். இப்படியாமல் இருக்கும். வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு தகரச்சட்டி மாதிரி மஞ்சள் கலரில் ஒன்றும் ஒரு எல்இடி பல்பு வந்து ஒரு குழாய்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி இதை வந்து சார்ஜ் இதற்கு வந்து சோலார் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி இதை அசம்பிள் பண்ணுறோம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. இப்போ இதை எடுத்துக்கிட்டு இந்த தகரச்சட்டி மாதிரி இருக்கிறதுல இதை வச்சு இப்படி அமைக்கிட்டு இந்த பல்பு வந்து நம்ம தலைகளை தான் இந்த டியூப் மாதிரி இருக்கும். இந்த டியூப்பை வந்து இப்படி நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். இப்படி மாட்டிட்டோம் அப்படின்னா இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இது வந்து சோலார் மூலமாக லைட் எரிஞ்சு பூச்சி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து விவசாயத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே சில பூச்சிகள் இருக்கும். பூச்சிகள் வந்து இன்ஃப்ராரெட் லைட்டு, அதாவது ப்ளூ கலரில் ஒரு லைட் இருக்கும். அது இன்ஃப்ராரெட் தான் நினைக்கிறேன். அந்த லைட்டுக்கு வந்து அட்ராக்ட் ஆகும். இந்த லைட் இதில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே வந்து நம்ம எண்ணெய் இல்லை தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பூச்சி வந்து இதில் மாட்டிடும். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது முற்றிலும் ஃப்ரீ. இது வந்து அரசு வந்து நம்ம நிலம் வச்சுருக்கவங்களுக்கு தன்னோட நிலத்தோட பத்திரத்தை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதோட காப்பி கொடுத்து நம்ம ஆதார் கார்டு கொடுத்தோம் அப்படின்னா அரசு வந்து இதை முற்றிலும் நமக்கு இலவசமாக வந்து கொடுக்குது. இதை வந்து உங்கள் ஏரியாவில் இருக்க விவசாய ஆஃபீஸ் மூலமாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் இதை வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். இதோட மொத்த செயல்பாடு என்னன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் எரியிறது இப்போ வந்து நம்மளை சுற்றி வந்து வெளிச்சம் இருக்கனால வந்து இதில் வந்து சென்சார் பேஸ்டு லைட்டுன்றனால இப்போ நம்ம நினச்சாலும் இதில் இருக்க லைட்டை வந்து நம்மளால் ஆன் பண்ண முடியாது. இந்த தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து பிடிச்சி வச்ச தண்ணி. இதில் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு நிறைய பூச்சிகள் வந்து இதில் வந்து விழுந்திருக்கு. நம்ம இரவு முழுக்க வந்து பூச்சிகள் அலையும். அந்த பூச்சிகள் வந்து இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு வந்து ஈர்க்கப்பட்டு இந்த டப்பாக்குள்ளே வந்து நம்பிடும். அதை ஸ்டோர் பண்ணி நாங்கள் இந்த குடத்தில் வந்து ஊற்றி வச்சுருக்கோம். இது பூராமே வந்து விவசாயத்துக்கு தொந்தரவு செய்யக்கூடிய பூச்சிகள். நம்ம ஒரு சின்ன வெட்டுக்கிளி மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் வந்து விவசாயத்தோட இப்போ நாங்கள் வந்து ஜம்பங்கி நட்டுருக்கோம். இதோட பூக்களை வந்து கடிக்கிறது போன்ற விஷயங்களை வந்து சில பூச்சிகள் பண்ணும்.
அதுகிட்டருந்து தற்காப்பு பண்ணுறதுக்காக வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம விவசாய நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து நம்ம இதை வந்து ஒரு 10 லைட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு 10 லைட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதில் இருக்க எல்லா பூச்சிகள் தேவையில்லாத பூச்சிகளை பூரா இது வந்து அட்ராக்ட் பண்ணி நம்ம கையில் வந்து கொடுத்துரும். இதை வந்து அரசே வந்து நமக்கு வந்து மானியத்து மூலமாக வந்து நமக்கு தராங்க. இதான் அதோட மெத்தடு. இது இரவில் எப்படி லைட் எரியும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து தொடர்ச்சியாக காட்டுறேன். 2 நாளைக்கு ஒரு நம்ம தண்ணி மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த பூச்சிகளை பூரா அதை நம்ம சேகரிச்சிடலாம். சேகரிக்கணும்னு அவசியம் இல்லை, பூச்சிகள் இறந்துடும், அதை நம்ம கீழே ஊற்றிடலாம். ஆக்சுவலாக நம்ம வீடியோ வந்து வெளியே எடுத்தனால வெளிச்சம்ன்றனால இது லைட் எப்படி எரியும்னு தெரியல. இதை வந்து நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் சுவிட்சை வந்து ஆன் பண்ணியிருக்கோம். சுவிட்சை வந்து ஆனில் வச்சுருக்கனால உள்ளே வந்து 2 லைட் எரியுது. இப்போ நம்ம வந்து வெளிச்சத்தை கட் பண்ணால் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். லைட்டாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா சென்சார் லைட் மட்டும் எரியுது. இப்போ நம்மளை சுற்றி வெளிச்சம் இல்லைன்ன உடனே இந்த ப்ளூ கலர் லைட் வந்து ஆன் ஆயிடுச்சு. ப்ளூ கலர் லைட் வந்து பொதுவாக வந்து பூச்சிகளை வந்து இழுக்கக்கூடிய தன்மை உடையது. பூச்சிகளோட கண்களுக்கு வந்து இது பிரகாசமாக தெரியும். ஸோ அதை வந்து ஈர்க்கும். அது மூலமாக வந்து இந்த டப்பாக்குள்ளே வந்து பூச்சிகள் வந்து சேகரமாயிடும். லைட் ஆன் பண்ணு. சூரியன் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் வந்து சென்சார் மூலமாக ஆஃப் ஆயிரும். இது நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பேட்ரி ஆப்ரேட்டட், அதாவது சோலார் மூலமாக இயங்கக்கூடிய பூச்சி பிடிக்கிற மிஷினோட ஃபுல் மெத்தடு. இப்போ இதான் இந்த லைட்டு. இந்த லைட்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிருவோம். சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு கேஜெட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கேஜெட்டோட முழு விஷயமும் வந்து மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதோட நோக்கத்துக்காக இப்போ இதை உழைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இதை என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதோட சிம்பிள் மெத்தட் என்ன அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். மொத்தமே 3 ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதாக இருக்குது. ஒரு சோலார் பேனல்லேருந்து 2 வயர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எத்தனை வோல்ட்டு அப்படின்னா மேபி 3.5 வோல்ட்டாக இருக்கும். இந்த லித்தியம் அயன் பேட்ரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. லித்தியம் அயன் பேட்ரி வந்து 3.7 வோல்ட்டு. இது எத்தனை ஏஹெச்ன்றது வந்து இதில் கொடுக்கல. மற்றபடி ஒரு பிசிபி போர்டு, சின்னதாக ஒரு பிசிபி போர்டு, 3 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக உள்ளே வந்து சின்ன சென்சார் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா பார்த்துடலாம். இந்த 2 சென்சாரை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிசிபி போர்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம இதை பார்த்துக்கலாம். பட் ஆக்சுவலாக இதை ஒட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டோம். இவ்வளோ தான் இதோட ஃபுல் ஆப்ரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஐசி, சின்ன சின்னதாக கெப்பாசிட்டர் அண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் கொடுத்துருக்காங்க. டையோடு, கெப்பாசிட்டரு, சென்சார் இது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் 2 இது எரியும். இப்போ இதோட சென்சார் எங்கே இருக்குதுன்னு தெரில. லைட் சென்சார். இப்போ நான் ஏதோ ஒன்று மறைச்சிருக்கேன், அதனால் வெளிச்சம் இல்லைன்னு சொல்லி அதுவாக ஆன் ஆன மாதிரி காட்டுது. ஓகே. சோலார் வந்து வெளிச்சத்தில் பட்டுச்சு அப்படின்னா லைட் அமர்ந்துருது. சோலார் வந்து இப்போ நான் குப்புறக்க போட்டிருக்கேன், அதில் வந்து சென்சார் இல்லை. ஸோ இப்போ வந்து இருட்டாயிருச்சுன்னு சொல்லி எல்இடி வந்து ஆன் ஆயிடுச்சு. இதுதான் இதோட மொத்த மெத்தடு. ஓகே நண்பர்களே, நன்றி நண்பர்களே. இன்னும் விவசாயத்திற்கு தேவையான பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.